வணக்கம் நண்பர்களே, ராம் கனெக்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பங்களாதேஷ் எல்லை பகுதியில் அங்குள்ள விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பிஎஸ்எஃப்பிற்கு வழங்க தாமாக முன்வருகிறார்கள். அவர்கள் இழப்பீட்டையும் கேட்கவில்லை. அரசு எவ்வளவு பணம் தருகிறது என்பது முக்கியமல்ல, நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம். இங்கு எல்லை வேலி அமைக்கப்பட வேண்டும். எங்கள் நிலத்தை யாரோ தனிப்பட்டவர்களுக்கு தரவில்லை, நம் பாதுகாப்பு படைகளுக்குத்தான் தருகிறோம். எங்கள் விவசாய நிலத்தை எடுத்துக்கொண்டு வேலி அமைக்கும் பணியை தொடங்குங்கள் என்று அவர்கள் தாமாக முன்வந்து கூறுகிறார்கள். நண்பர்களே, இது நம்பிக்கையின் கேள்வி. நம்மை ஆள்பவர்களின் நேர்மையில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் எவ்வளவு இழப்பீடு தருகிறார்கள் என்பதை மக்கள் முக்கியமாக கருதுவது இல்லை. ஆனால் நமது நிலத்தை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் லாபம் சம்பாதிப்பார்கள், நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துவார்கள் என்று தோன்றினால் யாருக்கும் தங்களுடைய சொத்தை கொடுக்க மனம் இருக்காது. இதுவே நமது பகுதிக்கும் பங்களாதேஷ் எல்லை பகுதிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பக்கம் மக்கள் தாங்களாகவே நிலத்தை பிஎஸ்எஃப்க்கு கொடுக்க முன்வருகிறார்கள். இன்னொரு பக்கம் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்ய வேண்டும். அவர்கள் தாமாகவே இங்கிருந்து வெளியேற வேண்டும். விரைவாக நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இதற்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் பெரிய அளவில் மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர். சிலர் பங்களாதேஷ் எல்லையை தாண்டி தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்கிறார்கள். மற்றவர்கள் அஸ்ஸாம் மற்றும் பிற பகுதிகளில் இருந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு நகர்ந்து வருகிறார்கள். சென்னை, ஹைதராபாத் மற்றும் ஹுப்ளி, மைசூரு போன்ற நகரங்களில் புதிய முகங்கள் நுழைவதை காண முடிகிறது. அவர்கள் அஸ்ஸாமிலிருந்து வந்தோம் என்று கூறினாலும் அவர்கள் அஸ்ஸாமியர்களைப் போல தெரியவில்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ரோஹிங்கியா அல்லது பங்களாதேஷ் சட்டவிரோத குடியேறிகள் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுகின்றன. இதற்கிடையில் இன்னும் 6 மாதங்களில் இந்தியாவின் அனைத்து எல்லைகளையும் பாதுகாப்பானதாக மாற்றுவோம், ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை அமல்படுத்துவோம். அதன் ஒரு பகுதியாக எல்லை பகுதிகளில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் நிறுவப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நண்பர்களே, பங்களாதேஷ் எல்லையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட வேண்டிய பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நிறைவேறாத பணிகளை புதிய நிர்வாகம் தற்போது செயல்படுத்துகிறது. இன்னும் 45 நாட்களில் எல்லை வேலி அமைப்பதற்கு தேவையான நிலங்களை பிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைப்போம் என்று சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். 75 ஆண்டுகளில் நடக்காதது தற்போது 45 நாட்களில் எப்படி நடக்கும் என்று பலர் சந்தேகப்பட்டனர். ஆனால் தற்போது அந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் நிலங்கள் பிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெறு 20 நாட்களிலேயே சுமார் 142 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் பிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் குச்பிகார் மற்றும் மால்டா பகுதிகளுக்கு அருகே இந்திய வருவாய்த்துறை அதிகாரிகளும் பிஎஸ்எஃப் வீரர்களும் எல்லை வேலிக்காக நில அளவை பணியில் ஈடுபட்டிருந்த போது பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படையான பிஜிபி உறுப்பினர்கள் மற்றும் சில கடத்தல் குழுக்கள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து கற்கள் எறிந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த சூழ்நிலையை பிஎஸ்எஃப் மிகவும் பொறுமையுடன் கையாண்டது. அடுத்த நாள் இரு தரப்பினருக்கும் இடையே பிளாக் மீட்டிங் நடைபெற்றது. அதில் எல்லை ஆய்வு பணிகளையும் வேலை அமைப்பு பணிகளையும் நிறுத்த முடியாது என்று பிஎஸ்எஃப் கடுமையாக எச்சரித்தது. தற்போது ஆய்வு பணிகளும் சில இடங்களில் வேலை அமைப்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பங்களாதேஷ் அசாம் எல்லை பகுதிகளுடன் சேர்ந்து மிசோரமிலும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன. வேலை அமைக்கும் பணிகளும் பெரும் பகுதியில் முடிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் 40 முதல் 45 கிலோமீட்டர் தூரம் வரை சில சிறிய பிரச்சனைகள் மட்டும் உள்ளன. அவையும் விரைவில் தீர்க்கப்பட்டு நிலம் ஒப்படைக்கும் பணி முடிவடையும் என்று அங்குள்ள அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மேற்கு வங்கத்தின் கூச் பீகார் அருகே உள்ள மாதாபங்கா எல்லை பகுதியில் விவசாயிகள் தங்கள் நிலங்களை பிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. மாதாபங்கா பகுதி தீன் பிகா காரிடார் அருகே அமைந்துள்ளது. சமீபத்தில் அங்கு நடைபெற்ற ஆய்வு பணிகளுக்கும் பங்களாதேஷ் பகுதியில் இருந்து சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இந்திய பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லை வேலி விரைவாக அமைக்கப்பட வேண்டும், பங்களாதேஷ் கடத்தல்காரர்கள், சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் குற்றச் செயல்களில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்காக எங்கள் நிலங்களை வழங்க வேண்டியிருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். உண்மையில் விருப்பம் இருந்திருந்தால் இதே செயல்களை மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசும் முன்பே செய்திருக்க முடியும். ஆனால் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அவர் முன்வரவில்லை. இந்த நிலையில் எல்லை வேலி அமைக்கும் பணிகள் வேகமெடுத்து வருகின்றன. இதே சமயம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஒரு கருத்து கவனம் பெற்றுள்ளது. முன்பு தினமும் 5000 முதல் 10,000 வரையிலான சட்டவிரோத
சட்டவிரோத குடியேறிகள் பங்களாதேஷில் இருந்து மேற்கு வங்கத்திற்குள், அதாவது இந்தியாவிற்குள் நுழைந்ததாகவும் தற்போது அதே அளவில் மக்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டாம், அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு சிலர் பங்களாதேஷ் நோக்கி திரும்பிச் செல்ல தொடங்கியுள்ளனர். மம்தாவின் அரசு இருந்தபோது சட்டவிரோத குடியேறிகளுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் தற்போது அமைந்துள்ள பிஜேபியின் சுவேந்து அரசு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதால் அவர்கள் அச்சத்துடனும் கோபத்துடனும் வெளியேறி வருகிறார்கள். பல வங்கதேச சட்டவிரோத குடியேறிகள் மம்தாவுக்கு வாக்கு அளித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவை இட்டுள்ளனர். ஆனால் புதிய அரசு தங்களை நசுக்குகிறது என்று வேதனையுடன் கூறியுள்ளனர். வங்கதேச குடியேறிகளுக்கு வாக்குரிமை கொடுத்து வளர்த்து வந்த அரசு கவிழ்ந்துள்ளதால் வேறு வழி இல்லாமல் வெளியேறும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில சமூக வலைதள வீடியோக்களில் பங்களாதேஷ் எல்லையை நோக்கி செல்லும் சிலர் கோபத்துடனும் நம்பிக்கையுடனும் சொன்னது என்னவென்றால், இன்று நாங்கள் செல்கிறோம், நாளை மீண்டும் தீதி அரசு வந்தால் மீண்டும் மேற்கு வங்காளத்திற்கு திரும்பி வருவோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். நண்பர்களே, அனைத்து சட்டவிரோத குடியேறிகளும் பங்களாதேஷிற்கு திரும்பி செல்கிறார்கள் என்று கூற முடியாது. அவர்களில் சிலர் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும், குறிப்பாக தென் மாநிலங்களுக்கும் நகர்ந்து வருவதாக தெரிகிறது. அதனால் தமிழக மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட தொடங்க வேண்டும். புதிய முகங்கள் குழுக்களாக காணப்பட்டால் அவர்கள் எந்த மொழி பேசுகிறார்கள், எங்கிருந்து வந்தார்கள் போன்ற விவரங்களை உள்ளூர் மக்கள் கேட்டு அறிய முயற்சிக்க வேண்டும். உடனே காவல்துறைக்கும் தகவல்கள் தெரிவிக்க வேண்டும். அதேபோல் சமீபத்தில் தமிழ்நாட்டின் சென்னை, தாம்பரம், ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதிகளில் புதிய முகங்கள் காணப்படுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன. தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்களிலும் இதுபோன்ற அடையாளம் தெரியாத நபர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். இது மேற்கு வங்காளம் மற்றும் பங்களாதேஷ் பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறத் தொடங்கியதன் விளைவாக இருக்கலாம். இருப்பினும் எல்லா புதியவர்களும் சட்டவிரோத குடியேறிகளே என்று கூற முடியாது. ஆனால் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு பின்னர் வேறு இடத்திற்கு சென்று விட்டால் காவல்துறை யாரை தேடி நடவடிக்கை எடுக்கும்? தமிழகத்தில் அமைந்துள்ள புதிய அரசு மற்றும் காவல்துறை இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது அல்லது அவர்களை திருப்பி அனுப்புவது எல்லை மாநிலங்களின் பொறுப்பு மட்டுமல்ல, நாட்டின் பிற மாநிலங்களும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஹோல்டிங் சென்டர்கள் ஆரம்பத்தில் 2 மையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த மையங்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. அவற்றில் பஷீர்ஹாட் பகுதியில் திறக்கப்பட்ட ஒரு மையத்தில் மட்டும் 335 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக 380 பேருக்கும் அதிகமானோர் இந்த மையங்களில் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த எண்ணிக்கை வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும். சட்டவிரோத குடியேறிகள் என அடையாளம் காணப்படுபவர்கள் இந்த மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் பிஎஸ்எஃப்பிற்கு ஒப்படைக்கப்படுவார்கள். அதன் பின்னர் பிஎஸ்எஃப் அதிகாரிகள் அவர்களை எல்லைக்கு அழைத்துச் சென்று திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். தற்போது இந்தியாவில் இருந்து திரும்பிச் செல்லும் வங்கதேசத்தின் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இது பங்களாதேஷிற்கும் ஒரு புதிய சவாலாக மாறக்கூடும். ஒரே நேரத்தில் அதிக அளவிலான மக்கள் பங்களாதேஷிற்குள் திரும்பிச் சென்றால் அவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டிய பொறுப்பு பங்களாதேஷ் அரசின் மீது விழும். இதன் காரணமாக பெரிய அளவிலான மக்கள் திடீரென நாட்டுக்குள் நுழைவதை தடுக்க பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை அதிகப்படுத்தியுள்ளனர். ஆனால் இந்தியா பங்களாதேஷ் எல்லை சுமார் 2000 கிலோமீட்டருக்கும் மேல் நீளமானது. அதில் பல இடங்கள் முழுமையாக கண்காணிக்க முடியாத பகுதிகளாக பிளைண்ட் ஸ்பாட்டாக உள்ளன. அந்த இடங்களின் வழியாகவே கடந்த காலங்களில் சட்டவிரோத குடியேற்றங்கள் நடைபெற்றதாகவும் தற்போது திரும்பிச் செல்லவும் அதே வழியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதற்கிடையில் இந்திய எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தும் ஸ்மார்ட் பார்டர் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதின்படி அடுத்த 6 மாதங்களுக்குள் பங்களாதேஷ் எல்லை உட்பட இந்தியாவின் அனைத்து முக்கிய எல்லை பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் நிறுவப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டால் சட்டவிரோத நுழைவுகளை மட்டுமல்லாமல் எல்லை வழியாக நடைபெறும் பல்வேறு கடத்தல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த உதவும். இந்த திட்டம் விரைவில் நிறைவேறி வெற்றியடைய வேண்டும். எல்லைகள் பாதுகாப்பாக மாறினால் இந்தியா பாதுகாப்பானதாகவும் மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இலவசங்கள் இந்திய மக்களுக்கே கிடைக்கும். இதற்கு முன்னர் இலவசங்களை பல சட்டவிரோத குடியேறிகளும் அனுபவித்து வந்துள்ளனர் என்று தெரிகிறது. இதன் மூலம் அது தடுக்கப்படலாம். இதுதான் நண்பர்களே பங்களாதேஷ் எல்லை தொடர்பான சில முக்கிய தகவல்கள். அடுத்த பதிவில் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.